விடயத்தில் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்தவர் இலங்கையர் கோன். இவரது இயற்பெயர் நானா சிவஞான சுந்தரம். 18வது வயதிலே இவரது முதற் கதையான மரியா மதலேனா 1930களில் கலைமகள் இதழில் வெளியாயிற்று. சமஸ்கிருதம், இலத்தீன், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளின் ஆழ்ந்த பயிற்சி இவரை விரிந்த தளத்தில் சிந்திக்கவும் எழுதவும் வைத்தது. ஷேக்ஸ்பியர் இவரை பெரிதும் கவர்ந்தவர். இதன் விளைவாக நிறைய ஒற்றையங்க தொடர் நாடகங்களை எழுதினார். அவற்றுள் பல இலங்கை வானொலியில் நடிக்கப்பட்டு பல்லாயிரம் மக்களை மகிழச் செய்தன. கச்சோந்திகள், லண்டன் கந்தையா, விதானையார் வீட்டில் மிஸ்டர் குகதாசன் ஆகியன மேடை நாடகங்களாகவும் வெற்றி பெற்றன. ஈழகேசரி, கலைச்செல்வி, ஈழநாடு, தமிழின்பம், வீரகேசரி, தினகரன் ஆகிய ஈழத்து இதழ்களிலும் கலைமகள், சூறாவளி, மணிக்கொடி, பாரதத்தாய், சக்தி, சரஸ்வதி ஆகிய தமிழக இதழ்களிலும் இவரது படைப்புகள் வெளியாகின. எல்லாமாக இவர் 30 சிறுகதை வரை எழுதியிருப்பார். இவரது 15 சிறுகதைகள் அடங்கிய வெள்ளி பாதரசம் என்ற ஒரே ஒரு தொகுதி 1962ஆம் ஆண்டு வெளியாகிற்று. பெருநாட்டு கதைகளையும் இவர் மொழிபெயர்த்திருக்கிறார். நூலாக இவான் துர்கனேவின் முதற்காதல் மட்டும் வெளிவந்துள்ளது. மாதவி மடந்தை, மிஸ்டர் குகதாசன் என்ற நாடகங்களும் நூலுரு பெற்றுள்ளன. இவரது கதைகள், கதை கோவை போன்ற திரட்டுக்களில் அந்த காலத்திலேயே வெளியாகியுள்ளன. தமிழில் சிறுகதை தோன்றி வளர்ந்த காலத்தில் அதன் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர்களில் இலங்கையர் கோன் முன்னணியில் நிற்கின்ற ஒருவர் என்று அப்போதே பாராட்ட பெற்றவர். கூப்பாரா, நா. பிச்சமூர்த்தி, B.S. ராமையா, வள்ளிக்கண்ணன் ஆகியோருடன் எழுதி கொண்டிருந்த இவரிடத்தில் கூப்பாராவின் இலக்கிய பார்வையும் நடையும் வசப்பட்டிருந்தன. எனினும் நாடக எழுத்தில் பல புதிய சிகரங்களை இவர் தொட்டிருக்கிறார். ஈழத்தமிழர் வாழ்வை மண் மணல் கமல காவிய நயத்துடன் உணர்ச்சி பொங்க சித்தரித்தவர் இவர். படைப்பு துறையில் மட்டுமன்றி சங்கீதம், நடனம், நாடகம், அழகு கலைகளிலும் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருந்தவர். அருங்கலை வினோதர் இலங்கையர் கோன். சட்டக்கல்லூரியில் பயின்று வழக்கறிஞராகவும் நிர்வாக சேவையில் காரிய அதிகாரியாகவும் பணிபுரிந்தவர். காரிய அதிகாரியாக பணியாற்றுகின்ற போது தனது அருமையான பழகு முறையால் சாதாரண மக்களின் பேர் அபிமானத்தை பெற்றவர் என்று சிறப்பு இலங்கையர் கோனுடைய மானுட நேயத்தை உணர்த்தியிருக்கிறது. இவருடைய படைப்பின் தளமும் எழுத்தின் வசீகரமும் அவரது வெற்றியாக கூறப்படும். இலங்கையர் கோனின் வெள்ளி பாதரசம். தன் வீட்டுக்கு ஒரு அடுக்கு பெட்டியும் தனக்கு ஒரு தையற்பெட்டியும் வாங்க வேண்டும் என்று நினைத்து வந்தவளுடைய உள்ளம் விம்மும்படி கோவில் வீதியெல்லாம் பெட்டிகளும் கடகங்களும் மலை மலையாய் குவிந்து கிடந்தன. குஞ்சு பெட்டி, அடுக்கு பெட்டி, தையற்பெட்டி, மூடற்பெட்டி, பின்னற்பெட்டி, எத்தனை வகை! அருகில் மாட்டை அவிழ்த்து அதன் வாயில் பொங்கிய நுரையை வலித்து அதன் மினுமினுக்கும் கரிய முதுகில் தேய்ப்பதில் கண்ணும் கருத்துமாய் நின்ற தன் கணவரின் கையில் மெதுவாக நுழி, மாடு தன் பாட்டுக்கும் நிக்கட்டும் பாருங்கோ என்று கெஞ்சினாய். அஸ்தமிக்கும் சூரியனின் கடைசி கிரகணங்கள் பனை மரங்களின் தலைகளை இன்னும் தடவிக் கொண்டிருந்தன. கிழக்கு அடிவானத்தில் சந்திரன் வெளுக்க ஆரம்பித்தார். அன்று வலிபரக்கோவில் கடைசி திருவிழா. எவ்வளவு சனம் பாத்தியனை, இது காலம் இப்படி போறது என்று சொல்லிக்கொண்டே நல்லம்மா தன் கணவனின் அருகில் ஒதுங்கினாள். செல்லையா தன் தோளில் கிடந்த சால்வையை எடுத்து இடுப்பில் மருந்து கட்டிக்கொண்டு, பயப்படாமல் என்னோட வா, தன் மனைவியின் கையை பற்றினான்.
கோவில் வீதிகளிலும் கடைகளிலும் காணப்பட்டதெல்லாம் நல்லம்மாவின் மனதில் ஒரு குதூகலத்தை உண்டாக்கின. வாய் ஓயாது தன் கணவனுக்கு ஏதோ சொல்லிக்கொண்டே சென்றாள். 5 வயது சிறுமியைப் போல முழங்கால்கள் தெரியும்படி தன் ஆடையை தூக்கி பிடித்துக் கொண்டு வீதியை சுற்றி ஒரு கெந்தல் போட வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. செல்லையா மௌனமாக தன் மனைவியின் குதூகலத்தில் மெய்மறந்து அவள் இழுத்த வழியெல்லாம் போய்க் கொண்டிருந்தான். யாழ்ப்பாணத்தின் நீர்வளமற்ற சொற்ப நிலத்தை தம் தளராத முயற்சி ஒன்றினாலேயே வளம்படுத்தி ஜீவியம் நடத்தும் புதல்வர்களில் அவனும் ஒருவன். இரக்கமற்ற பூமியுடன் தினசரி நடத்தும் போரினால் அவனுடைய தசை நார்கள் முறுக்கடைந்து வச்சிரம் போல இருந்தன. மன ஒருமைப்பாட்டினால் வாய் மௌனமாகவே இருந்தது. 3 மாதங்களுக்கு முன்புதான் அவன் தன் வாழ்க்கை துணைவியை தேடிக்கொண்டான். அவளுடைய கலகலத்த வாயும் விடையில்லா ஒரு கேள்வியை கேட்பது போல அவளுடைய பார்வையை முறித்து நோக்கும் அவளுடைய விழிகளும் மார்பின் பாரம் தாங்க மாட்டாதது போல் ஒசியும் நூலிடையும் நிர்மலமாக இருந்த அவனுடைய தனிமை வாழ்வில் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கின. சதா மண்ணை கிண்டுபவனுக்கு மண்ணிற்குள் எத்தனையோ ரகசியங்களும் மனங்கமழும் புதுமைகளும் மறைந்திருக்கும். ஆனால் அவைகளை விட மேலான ரகசியங்களும் மனங்களும் புதுமைகளும் வாழ்க்கையில் எத்தனை மறந்து கிடக்கின்றன. ஓ, வாழ்வு எவ்வளவு அற்புதமானது! செல்லையா என்று அணிந்திருக்கும் 40 ரூபாய் பெறுமதியுள்ள மரகரை சால்வையை விட இதற்கு வேறு என்ன அத்தாட்சி வேண்டும்? கோவில்களில் உள்ள சனங்கள் தங்கள் இஷ்டப்படி கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்தனர். மூலைகளில் கிடத்தப்பட்டிருந்த கை குழந்தைகள் அழுதன. பஞ்சகச்சம் அணிந்த பூசகர்கள் அங்குமிங்கும் ஓடினர். இந்த ஆரவாரங்களுக்கிடையில் கற்பக்கிரகத்தில் மணிச்சத்தம் கேட்டது. கூப்பிய கைகள் தலைகளுக்கு மேல் உயர்ந்தன. செல்லையா ஒரு தூண் அருகே கைகளை கட்டியபடி சனங்களின் தலைகளை பார்த்து கொண்டு நின்றான். நல்லம்மா அவன் அருகில் கை கூப்பியபடி மூலஸ்தானத்தை ஒரு தரம் பார்ப்பதற்காக அங்கும் இங்கும் தலையை அசைத்தாள். எங்கோ தொலைவில் இருளில் சில தீபங்கள் மினின. அவைகளின் அருகில் ஒரு தொந்தி பெருத்த பூசகரின் கரும்பட உருவம் கைகளை அசைத்துக் கொண்டு நிற்பது தெரிந்தது. அதற்கு பின்னால் அதுதானோ வலிபுர பெருமாள். திருமாலின் திருமண பிரசாதத்தை பெறுவதற்கு ஆரவாரப்பட்ட சனங்கள் ஒரு பக்கத்தில் மேளச்சம ஆரம்பமாகவே அவிடம் நோக்கி நகர்ந்தனர். செல்லையாவும் நல்லம்மாவும் கோயிலை வலம் வந்து வணங்கினர். தவிர்க்காரன் தாள வரிசைகளை மெய்மறந்து பொடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குடுமி அவிழ்ந்த தலையோடு வெறும் 1000 தலைகள் அசைந்தன. நல்லம்மாவுக்கு சிரிப்பாக இருந்தது. தன் கணவனின் உடலோடு தன் உடலை உராய்ந்து கொண்டு எல்லோருக்கும் பைத்தியம் பாருங்கோ என்றாள். மௌனியான செல்லையா மௌனம் கரைந்த போதும் இனி வான வெளியால போவோம் என்றான். வெளி வீதிகளிலும் தெருக்களிலும் சரசமுத்திரம் அலைமோதி புரண்டது. முத்தையும் வைரத்தையும் பொடியாக்கி சிதறி விட்டது போன்ற அந்த அகன்ற வெண்மணன் பரப்பிலே கன்னித்தாயின் உள்ளத்திலே அன்பு வெள்ளம் பாய்வது போல நிலவு வெள்ளத்தை அள்ளி பெருக்கும் முழுச்சந்திரனின் கீழ் 2 இரவுகளுக்கு வாழ்க்கை போரினால் ஏற்பட்ட அனுப்பை கொஞ்சம் தீர்த்துக் கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வந்த மனிதர்கள் நிரம்பி இருந்தனர். சர்பத் கடைக்காரன் பல வர்ணங்கள் கொண்ட போத்தல்களை ஒரு தடியால் அடித்து ஜலதரங்கம் வாசித்தான். மினுமினுக்கு என்று எரியும் ஒரு கைவிளக்கின் அருகில் உட்கார்ந்து போலீஸ்காரர்களின் காக்கி உடுப்பு எங்காவது தெரிகிறதா என்று கடைக்கண்ணால் பார்த்தபடி 1க்கு 4 காரன் ஓடிவா ஓடிவா போனால் கிடைக்காது, கடற்காசு வந்தால் தேத்தண்ணி காசு என்று ஓலமிட்டான். நல்லம்மாவும் செல்லையாவும் தம்மை அறியாமலே ஒரு வளையல் கடையின் முன்னால் போய் நின்றனர். விளக்கொடியில் சுடர்விடும் கண்ணாடி வளையல்களின் லாவண்யத்தில் நல்லம்மாவின் மனம் லயித்தது. செல்லம்மா அவளுக்கு 5 ஜதை வளையல்களை வாங்கி கொடுத்தான். ஒரு கண்ணாடி பெட்டியில் அழகாக வளைத்து வைக்கப்பட்டிருந்த புது மாதிரியான ஒரு பாதரசம் செல்லையாவின் கண்களை ஈர்த்தது.
நெருக்கமாக பின்னப்பட்ட வெள்ளி வளையம் ஒவ்வொன்றில் இருந்து ஒவ்வொரு வெள்ளி குண்டும் வேல் போன்ற ஒரு தகடும் தொங்கிக் கொண்டிருந்தன. முகப்பில் சிங்க முகம், அது போன்ற ஒரு பாதரசம் அவன் முன் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவன் தன் மனைவியின் முகத்தை பார்த்தான். குவளை மலரை பழித்த அவளது விழிகள் கேஷ்லைட் ஒளியில் அகல விரிந்து பளபளத்தன. அவளிடம் சாதாரணமான காற்சங்கிலி கூட இல்லை. உருண்டையாகவும் வலுவழுப்பாகவும் இருந்த அவளுடைய கடை கால்களில் இது போன்ற ஒரு பாதரசத்தை அணிந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை செல்லையாவின் மனத்தில் தோன்றியது. இந்த ஆசையோடு வேறு எதனையோ ரகசியமான இன்ப நினைவுகள் அவன் உள்ளத்தை மயக்கின. அதை எப்படியும் வாங்கிவிட வேண்டும். அதன் விலை என்னவென்று கடைக்காரனை கேட்டான். 35 ரூபாய். வேறு விலை கேட்க வேண்டாம். செல்லையாவின் மடியில் 31 ரூபாய் தான் இருந்தது. 25 தரலாம், சாமான கொடுத்து போடும். தம்பி, இது நாட்டு பெண்டுகள் போடுகிற கால் சங்கிலி இல்ல, ராசாத்தியின் கால்களுக்கு ஏற்றது. இந்தியாவிலிருந்து ஸ்பெஷலா வந்தது. உமக்கு இது சரி வராது ராசா. கடைசி விலை 30 ரூபாய் கொடுப்பீரே. சரி, இந்த பாதரசங்கள் கைமாறி அவ்விடத்திலேயே நல்லம்மாவின் பாதங்களில் ஏறின. வெண்மணலில் கால்கள் புதைய இருவரும் மறுபடி கடைகளை சுற்றி வந்தனர். மிச்சமாக இருந்த 1 ரூபாயை கொண்டு ஒரு தையல் பெட்டியை வாங்கி ஆளுக்கு ஒரு சர்பத் குடித்தனர். அடுக்கு பெட்டி வாங்கவில்லை. நல்லம்மாவின் கால்கள் ஓய்ந்து போயின. இனி வண்டியில் போய் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு திருவிழா பார்த்து கொண்டு விடிய போவோம் என்று இருவரும் முடிவு செய்தனர். செல்லையா அவளை ஒரு சனக்கும்பலுக்கு ஊடாக கையில் பிடித்து நடத்தி கொண்டு சென்றார். கும்பல் கழிந்து கொஞ்சம் வெளியான இடத்திற்கு வந்ததும் நல்லம்மா திடீரென்று நின்று தன் இடக்காலை உயர்த்தி கையால் தடவி பார்த்தாள். ஐயோ, காற்றங்கிலிய காணே. என்ன அடிவேப்ப, ஒரு காலால் எங்கேயோ மணலுக்க கலண்டு விழுந்து போச்சு. கொஞ்சம் கவனமா வாரதுக்கு என்ன, உனக்கு ஆட்டம் மெத்தி போச்சு ஊதாரி நாய். மறுகணம் செல்லையா தன் நாக்கை கடித்துக் கொண்டான். குண்டூசியால் துளைக்கப்பட்ட ரப்பர் பலூன் போல நல்லம்மாவின் உற்சாகம் அப்படியே சப்படைந்து போய்விட்டது. 3 மாத மட வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவையாக இப்படி ஒரு எச்சி கேட்க வேண்டியதாக இருந்தது. அதுவும் அம்பலத்தில் கூட்டிக் கொண்டு வந்துவிட்டு அவள் மனத்தில் கோபம், அவமானம், துயரமாகிய எல்லா உணர்ச்சிகளும் ஒருங்கே தோன்றின. கண்களில் நீர் மல்கியது. போதும், உங்களோட கோயிலுக்கு வந்த வண்டவாளம், இனி நடைய கட்டுவான். செல்லையா ஒருபடி கீழே இறங்கினார். நல்லம்மா, ஆத்திரத்துல சொல்லி போட்டேன். இங்க பேர் வேண்டாம், இப்பவே போகணும். வண்டியில கட்டுங்க. நீங்க விராட்டி நான் தனியே கால்நடையா போறேன். நெறிஞ்சு போறேன். வழியில காட்டுக்குள்ள வசவுக்குள்ள ஆப்பிட்டு நெறிஞ்சு போறேன். செல்லையா மறுவார்த்தை பேசாமல் தன் திருக்கல் வண்டியை இழுத்து மாட்டை அவிழ்த்து பூட்டினான். அவன் ஆண்மகன். மாட்டின் கழுத்தில் கட்டியிருந்த வெந்தயங்களின் தாளத்துக்கு ஏற்ப கரடு முரடான தெருவில் வண்டி சக்கரங்கள் கடக்கடக்கென்று சத்தம் செய்தன. யாரோ மணமகன் ஊர்வலம் வருவதற்காக விதித்துவிட்ட நிலப்பாவாடை போல் வளைந்து கிடந்த தெருவின் இரு மரங்கிலும் நெடிய பனைமரங்கள் மௌன பூதங்கள் போல் வரிசையாக நின்று ஆலவட்டம் பிடித்தன. செல்லையா நாணய கயிற்றை இறக்கிவிட்டு மாட்டின் கால்களுக்கிடையில் தன் காலை வைத்தான். ரோசம் மிகுந்த அந்த இளம் காலை உன்மத்தம் கொண்டது போல் ஏற்காலை தன் ஏரியில் பட்டும் படாமலும் தாங்கிக் கொண்டு பறந்தது. ஆத்திரத்தில் சிந்தனை இல்லாமல் கூறிய வார்த்தைக்கு இவ்வளவு கோபமா? நிலத்தில் வியர்வை சொட்ட, கைகால் வலியினால் செயலற்று போக, புகையிலை தோட்டத்தை கிண்டி பாடுபட்டவனுக்கு காசின் அருமை தெரியும். அவன் ஆண் பிள்ளை. 2 வார்த்தை பேச உரிமையுண்டு. அதை பெண் பொறுத்து கொண்டால் என்ன? கொண்டு வந்த காசெல்லாம் அவளுக்குத்தானே செலவு செய்த. தனக்கு ஒரு சுருட்டு கூட வாங்கிக் கொள்ளவில்லையே. கால்களை வண்டியின் பின்புறம் தொங்க போட்டுக்கொண்டு வண்டியின் கீழ் ஓடும் தெருவை பார்த்தபடி நல்லம்மா சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். எவ்வளவு அற்ப காரியம்! ஒரு கஷ்டமும் இல்லாமல் திருவிழாவை பார்த்துவிட்டு சந்தோஷமா வந்திருக்கலாமே. எல்லாம் அவளுடைய பிள்ளைதான். கணவன் 2 வார்த்தைகள் கடுமையாக சொல்லிவிட்டால் தான் என்ன? மாடு களைப்பினால் பலமாக மூச்சு வாங்கியது. நெல்லியடி சந்தியில் ஒரு பூவரச மரத்தின் கீழ் செல்லையா வண்டியை நிப்பாட்டினான். அந்த நடு ஜாமத்திலும்
கோயிலுக்கு போகிறவர்களுக்காக கடைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. சந்தையில் 2 பெண்கள் அப்பம் சுட்டுக் கொண்டிருந்தனர். தேநீர் கடைகளில் தேநீர் கலக்கும் கடகட என்ற சத்தத்தை விட மற்றெங்கும் ஆழ்ந்த நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. செல்லையா மாட்டின் களை தீர அதை தடவி கொடுத்தான். ஒரு தேநீர் கடை இருந்த பக்கமாக சென்றான். அவனுடைய மடியில் ஒரு 5 தான் இருந்தது என்பது நல்லம்மாவுக்கு தெரியும். அன்று மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டதுதான். அதன் பிறகு ஒன்றுமே இல்லை. ஐயோ, அவருக்கு எவ்வளவு பசியா இருக்கும், வாய் திறந்து ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாரே என்று அவள் அங்கலாய்த்தாள். அவளுடைய இதயம் இழகி கரைந்தது. தன் கணவனுடைய மனத்தின் பண்பும் அவன் தன்பால் வைத்துள்ள அன்பின் ஆழமும் அவள் மனத்தில் தெளிவாயிற்று. விவாகம் செய்து கொண்ட புதிரில் ஒரு நாள் அவன் கூறிய வசனம் ஒன்றை அவள் ஞாபகப்படுத்திக் கொண்டாள். வெட்ட, உனக்காக வேணுமென்றால் என்ற உசிரையும் கொடுத்து விடுவேன், நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். அவளுடைய நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று உடைப்பது போல் இருந்தது. கண்கள் பொறுமி உவர் நீரை பொழிந்தன. தன் கணவனை ஒரு குழந்தை போல் மடியில் வைத்து தாளாட்டி அவளுடைய உடலின் ஆயாசத்தை மனக்கவலையையும் போக்க வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. செல்லையா வாயில் ஒரு சுருட்டுடன் வந்து மனைவியின் அருகில் ஒரு வெற்றிலை பாக்கு சுருளை வைத்துவிட்டு அவளுடைய முகத்தை பார்த்தான். அவள் கண்ணீர் தோய்ந்த முகத்தின் ஒளி அவனை உலுக்கியது. தன்னுடைய 40 ரூபாய் பெறுமதியுள்ள மாறுதரை சால்வையால் அவளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று அவன் மனம் அவாவியது. என்ன நல்லம்மாவின் கண்ணீர் வடிந்த முகத்தில் நாணம் கலந்த ஒரு புன்னகை அரும்பியது. ஒன்றுமில்லை, உங்களுக்கு பசி இல்லையே, வெளிக்கிடுங்கோவன், பெரியா வீட்டை போவோம். செல்லையா அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டான். மாட்டின் வெண்டயம் மறுபடியும் பனந்தோப்புகளில் எதிரொலித்தது. வல்லை வெளி இந்த அகன்ற பூமி பரப்பின் மகிமையை அறிந்தது போல இதுகாரும் வேகமாய் ஓடி வந்த பாடு தன் கதியை குறைத்து அடிக்கு மேல் அடி வைக்க ஆரம்பித்தது. பேய்க்காற்று என்று சுழன்று கொண்டிருந்தது. வானம் கவிந்து நாற்புறமும் நிலத்தை கவி கொண்டிருந்தது. வெளியில் நடுவே தேங்கி நின்ற நீரோடை ஒரு அரக்கரது பிரமாண்டமான மார்பில் அணியப்பட்ட மரகத சரடு போல் ஜெவ்வித்தது. வானமுகட்டின் உச்சியில் தொங்கிக் கொண்டிருந்த பழுங்கி தகடு போன்ற சந்திர தீபம் கீழே விழுந்துவிட எத்தனிப்பது போல கனிந்து பிரகாசித்தது. சின்ன மனிதர்களையும் பெரிய எண்ணங்கள் என்னும்படி தூண்டும் இந்த வெளி பிரதேசத்தில் தான் மனிதனின் ஜீவ நாடி நவ நாகரிக முறைகளால் நலிந்து படாமல் இன்னும் அந்த பழைய வேகத்தோடு அடித்துக் கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு தொலைவில் நிலத்தில் இருந்து 2 அடி பொட்டிட்டது போன்ற ஒரு ஒளி தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெருவை நோக்கி நகர்ந்து வந்தது. செல்லையா அதை கண்டதும் அதை நோக்கி காரை உமிழ்ந்தான். நல்லம்மா, அது என்ன என்று கேட்டான். யாரோ மீன்பிடிக்காரர் சூன் கொண்டு போகிறார்கள் என்று ஒரு பொய் சொல்லி அனுப்பிவிட்டு செல்லையா மாட்டின் வாளை பிடித்து முறுகினான். அந்த வெளிச்சம் தெருவை கடந்து வேகமாய் மற்ற பக்கத்தில் போய் பக்கென்று அவிழ்ந்தது. செல்லையாவின் இடக்கை தன் மனைவியின் இடையை நோக்கி நகர்ந்தது. அவனுடைய மனம் வல்லை வெளி போல் விரிந்தது. மெய்மறந்த ஒரு மகிழ்ச்சி அவனை ஆட்கொண்டது. தன் குரலை எழுப்பி ஞானகுமாரி என்ற தேவகாந்தாரி ராகப்பாட்டை பாடினான். அவனுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை. எத்தனை கொள்ளிவாள் பேய் பிசாசுகள் சேர்ந்தும் அவனை என்ன செய்துவிட முடியும்? இது இலங்கையர் போல் அவர்கள் அன்று எழுதிய வெள்ளி பாதரசம் சிறுகதை. குரல் வடிவம் வேம்பன் பேரின்பன்.